எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன காட்ட போகிறேன்னா பைனாப்பிள் ரசம். சரிங்களா? அந்த பைனாப்பிள் ரசம் நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா, இங்கே ஒரு கிரகப்பிரசம் ஆச்சு. அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த சமையல்காரங்க எப்படி பண்ணுறாங்க அது மாதிரி. சரியா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் வெல்லம் போடுறோம். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கெலாம் வெல்லம், ஆனால் இதில் புளிப்பு வெல்லம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. சரிங்களா? இப்போ இந்த பைனாப்பிள், சரிங்களா, இங்கே பைனாப்பிள் வச்சுருக்கேன். இப்போ இது கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாம் உடனே நான் காட்ட முடியாது இல்லையா. ஒரு அரை பைனாப்பிள் எடுத்திருக்கேன், ஒரு 4 பேருக்கு ஆகிற மாதிரி. சரிங்களா? இதை என்ன பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே பெருசாக இது நம்ம அரைக்க போகிறோம். சரியா? மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இதை அரைக்க போகிறோம். இதை என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் போட்டுட்டு இப்போ ஒரு கப்பு, சரிங்களா, ஒரு கப்பு ஒரு கப்புனா 1/4 கப்பு, சரிங்களா, 1/4 கப்பு துவரம்பருப்பு போட்டு இதில் மஞ்சள் பொடி போட்டு இதை போட்டு வேக வச்சு, பச்சை மிளகா, அப்புறம் இந்த பச்சை மிளகா ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ, ஒரு 4 வேணுமா அது போட்டுக்கோங்க. 4 போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், இங்கே வேக வச்சுருக்கேன். சரிங்களா? இங்கே வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை இங்கே போட்டுட்டு இப்போ எல்லா சம்மனும் போட போகிறோம். பாருங்களா, இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, இந்த வெல்லத்தை போட போகிறோம். சரிங்களா? வெல்லம் ஒரு சின்ன கட்டி, அப்புறம் இங்கே பெப்பர், சரிங்களா, இது பெப்பர் பொடி, இது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 பேருக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இங்கே பெருங்காயம், இதையும் போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி. அப்புறம் இங்கே உப்பு, மஞ்சள் பொடி, இதை போட்டுக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வேக வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ரசத்துக்கு வேணுமோ அந்த பொடியெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, இது கூட இதையும் போட்டுட்டு தண்ணி மாதிரி இது பண்ணி வச்சுக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த பைனாப்பிள் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே நான் கலந்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ இதை பாருங்கள், அப்படி போட்டுடுறேன். இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். இதில் எப்படி இருக்கும்னா, அந்த வாயில் அந்த பைனாப்பிள் கடிக்கிறது தெரியும். இப்போ அந்த ஜூஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இது நான் உங்களுக்கு சொன்னதில் 2 மடங்கு பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒரு அரை பைனாப்பிள் இருந்ததுன்னா உங்களுக்கு 4 பேருக்கு போடும். சரிங்களா? அதில் பாதி கட் பண்ணி போடுங்க, பாதி அரைச்சி போடுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு அடுப்பில் வச்சுருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்ல கலர் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கி வந்திருக்கு. நீங்கள் குடிச்சு பாருங்கள், கொஞ்சம் ஏதாவது டேஸ்ட் பண்ணிங்க பாருங்க. உப்பு வேணுமா, வெல்லம் வேணுமா, மிளகு பொடி வேணுமா போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கொத்தமல்லி தூவி விடுறேன், கருவேப்பிலை போடுறேன். ரொம்ப ஈஸி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சா ஈஸி. அப்புறம் இந்த தாளித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை போடுறேன். கடுகு தான் தாளித்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ரசம் ஆயிடுத்து, பைனாப்பிள் ரசம் ஆயிடுத்து. இப்போ நம்ம பைனாப்பிள் ரசம் ஆகிடுத்து. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரம் K. Subha Mohan. Have a nice day. Bye.